Good morning, student. Exercise 9.8 General Area Principle. So, method 2 Area based on x-axis. So, first methodல 4 டைப் பார்த்தோம். செகண்ட் மெத்தடில் ரெண்டு டைப் தான். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு வளைவரை கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அது எக்ஸ்-ஆக்சிஸில் இருந்தால் எப்படி சார் இருக்கும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் எப்படி கிராஃப் வரேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இது வந்துட்டு x-axis, y-axis. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஒரு ஓப்பன் அப்பர்ட் பேரபோலா எடுத்து போகிறோம். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு. ஓகே, அப்போ இதில் வந்து ஒரு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிக்கிறோம். இந்த பாயிண்ட் ஏன்னு வரைஞ்சிக்கலாம், இந்த பாயிண்ட்டை பி அப்படின்னு வரைஞ்சிக்கலாம். அப்போ இதோடைய ஏரியா ஓகே எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா, இது மாதிரி சம்ஸ் எல்லாம் ஒரு லைன் கொடுத்துருவாங்க, ஒரு கர்வ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஏரியா பேஸ்டான எக்ஸ் ஆக்ஸில் இருக்கா இல்லை ஒய் ஆக்சிஸில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ் ஆக்ஸில் இருந்தால் அதுக்கு தனியாக ஃபார்முலா. ஓகே, அப்போ ரெக்வயர்டு ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் ஏ டு பி y1 minus y2 into dx y1 minus y2 into dx. ஓகே, இது ஏரியா பேஸ்டு ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தா இந்த ஃபார்முலா. ஓகே, அடுத்தது ஏரியா பேஸ்டு ஆன் ஒய் ஆக்சிஸ். ஏரியா பேஸ்டு ஆன் ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அப்போ ஏரியா பேஸ்டு ஆன் ஒய் ஆக்சிஸ்னால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இப்போ இதே மாதிரி ஒரு பேரபோலா எடுத்துக்கலாம். இங்கே அப்பர்ட் பேரபோலா எடுத்துக்கிட்டேன், இங்கே ரைட் வேட் பேரபோலா எடுத்துக்கிறேன். ஓகே, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவரை கொடுத்துருப்பாங்க, ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இப்படி கட்பதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் இப்படி ட்ராப் பண்ணிக்கோங்க, இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஏரியாவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஏரியாவை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ரெக்வயர்டு ஏரியா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாலாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, ஆக்சுவலி இங்கேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க. முதல்ல இந்த லைனில் இருந்து இந்த கர்வை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். லைன்கிறது y1, y2ங்கிறது கர்வ். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த லைனில் இருந்து இந்த கர்வ். ஓகே, அப்போ இப்போ இந்த டைப்பில் இருந்தால் நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் ஃபார்முலா? ரெக்வயர்டு ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஓவர் ஏ டு பி. ஓகே, x1 மைனஸ் x2 இன்ட்டு dy. ஓகே, இது ஒரு மெத்தேடு. இந்த மெத்தேடில் ரெண்டு டைப் தான். ஓகே, இதில் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒன்று லைன் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வளைவரை கொடுத்துருப்பாங்க. லைன் கொடுத்துருந்தா ஒரு பாயிண்ட் எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் கண்டுபிடிப்போம், ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸ் கண்டுபிடிப்போம். அதில் 4 டைப் பார்த்தோம். ஓகே, இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் தான். இந்த மெத்தடில் ரெண்டு டைப் தான். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த ரெண்டு ஃபார்முலாவும் மெமரி பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். குட் மார்னிங். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.